ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். முதல்ல கிரக நிலை எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் உங்கள் ராசியிலே ஜென்ம ராசியில் நீடிப்பதால் சில குழப்பங்கள் வரலாம். இருப்பினும் சூரியன் மற்றும் புதனின் சாதகமான இடமாற்றங்கள் உங்களுக்கு புதிய வழியை திறக்கும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வேலையில் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு மாதத்தின் 2ஆம் பாதியில் ஜூன் 15க்கு மேல் நல்ல செய்தி தேடி வரும். நிதிநிலையை பொறுத்தவரை வரவுக்கு ஏற்ற செலவுகள் சமமாக வந்து கொண்டே இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சுப காரியங்களுக்கான ஆன்மீக பயணங்களுக்கான செலவுகள் செய்ய நேரிடும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப காரியங்கள் கைகூடி வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரத்த அழுத்தம், கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்புள்ளது. இந்த மாதம் இந்த ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்படாமல் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி நிம்மதியை தரும். மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப்.